சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மில்லட் ரெசிப்பிங்க. மில்லட் ரெசிப்பியில் மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிறுதானியத்தில் தாங்க இட்லிக்கு அரைக்க போகிறேங்க. அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டை கரெக்டாக சொல்லிடுறேன். நீங்கள் எந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் தான் அரிசி உளுந்து எல்லாம் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணுங்க. நீங்கள் இப்போ நான் வந்துங்க இந்த மாதிரி மெஷரிங் கப்பால் 1 கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி 2 கப்பும், இட்லி அரிசிங்க நம்ம ரெகுலராக இட்லிக்கு ஊற வைப்போம்ல அந்த அரிசி, அந்த 2 கப்பு அரிசியில் 1 கப்பு வந்து ரேஷன் அரிசிங்க இட்லி அரிசியும், 1 கப்பு நம்ம நார்மலாக ஊற வைக்கிற இட்லி அரிசிங்க. அது இதில் 1 கப்பு அதில் 1 கப்பு, மொத்தம் 2 கப்பு. ஸோ 2 கப்பு இட்லி அரிசி, 2 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி, 4க்கு 1ங்கிற கணக்குக்கு இந்த மெஷரிங் கப்பாலேயேங்க நல்லா 1 கப்பு குவிச்சு அளந்த மாதிரி உருட்டு உளுந்து, நல்ல 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயங்க. இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே அதே மாதிரியே அந்த 3 to 4 hours ஆர் 5 hours ஊற வைங்க. உளுந்தை மட்டும் 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இந்த அரிசியை மட்டும் ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுட்டு, ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லிக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அதே பக்குவத்தில் அரைச்சி உப்பை சேர்த்து புளிக்க வச்சு மறுநாள் இட்லி ஊற்றி, இட்லிக்கு தொட்டுக்க நம்ம விருப்பங்க. சட்னி, சாம்பார், கார சட்னி, குருமா எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான், ப்ரிலிமினரி ஒர்க் இவ்வளோ தான். நான் இதெல்லாம் ஊறி அரைச்சிட்டு மாவை எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சு புளிக்க வச்சுட்டு, நாளைக்கு இட்லியோட என்ன விருப்பமான சைட் டிஷ்ஷோ அதோட சேர்த்து உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. ஓகே, நான் இப்போங்க அந்த இட்லி மாப்பிள்ளை சம்பா அரிசியும் இட்லி அரிசியும் ஒன்றா ஊற வச்சதை அதை தனியாக இந்த பெரிய கிரைண்டரில் நான் வச்சுருக்கேங்க, அதில் அரைக்கிறேன். இந்த டேபிள் டாப் கிரைண்டரில் 1 கப்பு உளுந்து ஊற வச்சேன் இல்லையா, அதை அரைக்கிறேங்க. இதை தனியாக அதை தனியாக நான் அரைக்கிறேன். கடைசியாக உளுந்தை ஒழிச்சிட்டு அந்த அரிசியோடையே சேர்த்து நம்ம அதை உப்பு போட்டு கிரைண்டர்லேயே நம்ம அதை கரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக நல்லா மாவு பொங்கி ஜம்முன்னு வந்துடுங்க. இப்போ இது நாளைக்கு காலையில் ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் புளிக்கிறதுக்கு. இந்த மீதி மாவை அப்படியே டப்பர் வேரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தாலும் ஒரு 2 days கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு போய் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரே எதிரியாக மாவை புளிக்க வச்சுட்டு அடுத்தடுத்து நீங்கள் செய்கிறத மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப்பப்போ அரைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மாவு. என்னங்க, இதோட அளவுகளை எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அளவை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்த மாதிரி எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதாலேயே தான் அரிசி உளுந்துன்னு எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கணுங்க. ஓகே, அடுத்தது நான் எல்லாம் ஒரு ரெசிப்பியாக உங்களுக்கு நான் இதிலே இந்த மாவுலே நான் தயார் பண்ணி செஞ்சு உங்களுக்கு காட்டுறேங்க. நான் இப்போ பாருங்கங்க, இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் அரைச்ச இட்லி மாவு பாருங்கள், நல்லா புளிச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு. இப்போ மாவை லேசாக கரைச்சிட்டு இட்லி ஊற்ற வேண்டியதாங்க. நான் ஊற்றி காட்டுறேன். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து கார சட்னிங்க. நான் கார சட்னி ஆல்ரெடி எங்கள் வீட்டில் அரைச்சது ரெடியாக இருந்தது, அதனால் நான் இப்போ இட்லி மட்டும்தான் உங்களுக்கு ஊற்றுறேன். இந்த கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்றது அந்த லிங்க்கை நான் ஏற்கனவே என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நீங்கள் கார சட்னி அரைச்சி இதோடு சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ பாருங்கங்க, இட்லி வெந்து எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆறட்டும், அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு காட்டுறேங்க. நான் நீங்கள் துணி போட்டும் ஊற்றலாம். ஆர்டினரியாக நம்ம
துணி போட்டு இட்லி பானையில் இட்லி ஊற்றி எடுப்போம் இல்லையா, அதுமாதிரி நீங்கள் துணி போட்டு ஊற்றி எடுக்கலாம், அதுவும் நல்லா வருங்க. இதாங்க எங்கள் குட்டி இட்லி பானை. 3 ஒரு தட்டில் 3 இட்லி ஊற்றலாம். மொத்தம் 6 இட்லி, ஒரு ஈட்டுக்கு 6 இட்லி ஊற்றுறாங்க. எங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து 2 ஈடாக ஊற்றுவேன், அதாவது 6 6 12 இட்லி. கரெக்டாக 6 6 5 இல்லைன்னா 6 இட்லி கரெக்டாக சாப்பிட்லாங்க. பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசி அடங்கும், கரெக்டாக இருக்குங்க. எக்ஸ்ட்ராவாக இட்லி ஊற்றி காஞ்சி வீணாக்காமல் தேவையானதை கரெக்டாக ஊற்றி எடுக்க ரொம்ப அருமையான ஒரு இட்லி பானைங்க இது. ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் நான். நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக வேக வைக்கிறது, கொழுக்கட்டை சுடுறது, புட்டு மாவு அவிக்கிறது, குறைச்ச அளவில் செய்கிற எல்லாமேங்க இந்த குட்டி இட்லி பானையில் எனக்கு நல்ல காம்ஃபேக்டாக வசதியாக சூப்பராக இருக்குங்க. சென்னையில் தான் வாங்கினேன், ரத்னா ஸ்டோரில் வாங்கினேங்க இந்த இட்லி பானை. என்னங்க நல்ல சாஃப்டான பஞ்சு போல் அருமையான மாப்பிள்ளை சம்பா அது இட்லி. இங்கே இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. நம்ம பிக்கும்போதே நல்லா இருக்குங்க. இதை பாருங்கள், நல்ல கார சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா? வாவ், சூப்பராக இருக்குங்க. நல்லா நம்ம ஆர்டினரி இட்லி எப்படி சாஃப்டாக நல்லா இருக்குமோ சேம் அதே மாதிரி தாங்க இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்கங்க, நம்ம ஆர்டினரியாக தோசை மாவு இட்லி மாவில் தோசை மாவு ரெடி பண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஊற வச்ச அந்த இட்லி மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றிருக்கேங்க. இதை நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டு எடுப்போங்க. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு தோசை, அந்த தோசையை நான் ஊற்றி காட்டுறேங்க. பாருங்கங்க, நல்லா சூப்பராக வருது பாருங்க. இதை நீங்கள் திருப்பி போட்டாலும் போடலாம், இல்லை அப்படியே இப்படி மடக்கி நீங்கள் தோசை ஊற்றலாங்க. நல்லா அருமையாக வந்துடுச்சு பாருங்கள் தோசை. என்னங்க, நல்லா சூப்பரான அருமையான சாஃப்டான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தயார் பண்ண மாவில் சுட்ட தோசைங்க. தொட்டுக்க பூண்டு சட்னி சூப்பராக இருக்காங்க. பாருங்கள், ஒரு வாய் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா இந்த பூண்டு சட்னியோட? வாவ் பா, சூப்பராக இருக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது தோசை. அப்படியே நம்ம ஆர்டினரி தோசையை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லிக்கு அரைச்சி உங்களுக்கு அதில் இட்லி ஊற்றி கார சட்னியோடு சர்வ் பண்ணேன். இப்போ அதே மாவில் தோசை ஊற்ற போகிறேங்க. அந்த தோசைக்கு தொட்டுக்க சைடிஷ் வந்து பூண்டு சட்னிங்க. நல்ல கார சாரமாக பூண்டு சட்னி. அதுக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையால் நல்லா பிளக்க பிடிச்ச மாதிரி காஞ்ச மிளகாங்க. நீங்கள் உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 100லேருந்து 200க்குள்ளைங்க காஞ்ச மிளகாயை இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா, சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இந்த விதையெல்லாம் கொட்டி போயிடுங்க. ஸோ இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி, சில்வர் பாத்திரத்தில், ஏன்னா இதில் கொஞ்சம் வெந்நீரை கொதிக்க வச்சு தான் ஊற்ற போகிறோம். அப்போ தான் சீக்கிரம் ஊறுன்னு. பச்சை தண்ணியிலையும் ஊற வைக்கலாம். பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இதிலையே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். நீங்கள் வெந்நீர் ஊற்றுறதுனால ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மிளகா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு சுடுற மாதிரி வெந்நீரை ஊற்றி அது பாட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் ஊறட்டுங்க. இதுக்கு எத்தனை பூண்டு உரித்து நீங்கள் இதோடு சேர்த்து அரைக்கணுங்கிறத நான் இது ஊறினதுக்கப்புறம் பூண்டை உரிச்சிட்டு எத்தனை பூண்டு உரிச்சேங்கிறதையும் உரித்த பூண்டையும் உங்களுக்கு காமிச்சு பூண்டு சட்னியோடு அரைச்சி நான் தோசையோடு நான் சர்வ் பண்ணுறேங்க. இந்த பூண்டு சட்னி
ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, ஆப்பம், இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க நீங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக. ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நான் இப்போ பாருங்கங்க, இந்த அளவு உள்ள ஒரு முழு பூண்டு 3 பூண்டங்க எடுத்து ஃபஸ்ட்டு உரிக்கிறேன். உரிச்சிட்டு காட்டுறேன். அப்புறம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதோட நம்ம உரித்து சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்கங்க, நான் கொஞ்சம் சுருக்குன்னு சுடுற மாதிரி வெந்நீரை ஊற்றி தான் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். குக்கிங் வாட்டரை தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். பூண்டு வந்துங்க உங்கள்கிட்ட முதல்ல 3 காமிச்சேன், கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு பூண்டு 4 பூண்டுங்க, மீடியம் சைஸாக உள்ள 4 பூண்டை உரித்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளித்துண்டுங்க சின்னோண்டு குட்டியாக, அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து, பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்கங்க. நான் அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். நான் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுக்கும்பொழுது காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்கங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த குக்கிங் வாட்டரை ஊற்றியே தான் தண்ணி, தேவையான தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேங்க. இனிமேல் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது பச்சையாக அரைச்ச சட்னிங்கிறதுனால செம்ம காரமாக இருக்குங்க நல்லா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு 100 ml நல்லெண்ணெயை சூடு பண்ணி கடுகு, கருவேப்பிலைங்க தாளித்து இந்த சட்னியில் சொரன்னு பொரியிற மாதிரி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுணுங்க. நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த தாளித்த அது சொரன்னு ஊற்றிடுங்க. அந்த எண்ணெயில் அந்த சட்னி அப்படியே பொரிஞ்சுதுன்னா இந்த காரமெல்லாம் அப்படியே அடங்கிடுங்க. உங்களுக்கு காரமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த காரத்துக்கும் நம்ம இந்த எண்ணெயை தாளித்ததுக்கு அப்புறம் உள்ள காரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டுங்க. அதனால் நீங்கள் தாளித்து ஊற்றுற எண்ணெயை, நல்லெண்ணெயில் இந்த மாதிரி கடுகை 1 டீஸ்பூன் சேர்த்து, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் இந்த சட்னியில் இந்த மாதிரி சேர்த்துருங்க. இந்த மாதிரி சட்னியில் கொஞ்சம் மேலாக எண்ணெய் மிதந்துட்டு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 15 to 20 days ஆனாலும் இந்த சட்னி கெட்டே போகாதுங்க. மொதல் 2 நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் அரைச்ச அந்த இட்லி மாவுலேருந்து இப்போ உங்களுக்கு ஆப்பம் ஊற்றி காட்ட போகிறேங்க. நம்ம இந்த ஆப்ப மாவெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம டைல்யூட்டாக கரைச்சிக்குவோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. தேங்காய் பால் ஆஸ் யூஷுவல் தான். நான் வந்து எங்கள் வீட்டில் 2 பேர் தான். ஸோ நல்ல ஒரு மீடியம் சைஸாக உள்ள தேங்காயில் ஒரு அரை மூடிங்க, அதை நல்லா நான் திருவி பால் எடுத்துக்கிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நான் சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து இதை நான் நல்லா இப்போ கரைச்சி வச்சுருக்கேங்க தேங்காய் பாலை. இப்போ வாங்க ஆப்பம் ஊற்றுவோம். நான் எப்படி ஆப்பம் வருதுங்கிறதுக்கு நான் ஊற்றி காட்டுறேங்க. சேம் நம்ம ரெகுலராக ஆப்பம் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதே மெத்தடு தாங்க. வெறும் பால் மட்டும் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை சைடிஷ் காரத்துக்கு ஏதாவது வேணும்னா நம்ம விருப்பம்தான். தக்காளி சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி, மிளகாய் சட்னின்னு எது வேணாலும், இல்லை தேங்காய் சட்னின்னு எது வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெறும் பால் மாத்திரம்தான். இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக ஆப்பம் சுற்றிலும் நல்லா ஜம்முன்னு தூட்டிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இதே மாதிரி தாங்க ஒன்று ஒன்றையும் ஊற்றி எடுக்கணும் நம்ம. இப்போ நான் அடுத்ததும் ஒன்று உங்களுக்கு ஊற்றி காட்டேன். இப்போ பாருங்கங்க, அடுத்த ஆப்பமும் நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், செம்மையா ஜம்முன்னு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக சாஃப்டான அருமையான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச அந்த பேட்டர் மாவில், வாவ் பா, செம்ம சாஃப்டாக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு
ஆப்பத்து நம்ம ரெகுலராக அரைக்கிற ஆப்ப மாவுக்கும் இதுக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசமும் ஒன்றும் தெரியலைங்க. செம்ம சாஃப்டாக இருக்குங்க நல்லா. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்னோடய மெத்தடை என்னோடய வெர்ஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்கள் அரைச்சி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் அரைச்ச அந்த இட்லி மாவில் கடைசியாக இருந்த மாவில் இப்போ நான் வந்து குழிப்பணியாரம் காரம் செஞ்சு காட்ட போகிறேங்க. இப்போ இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெருசாக உள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் இஞ்சி வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸாக. குக்கிங் ஆயில் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின தேங்காய், இந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் கருவேப்பிலையோடு சேர்த்து தாளித்து இந்த மாவில் சேர்த்துட்டு குழிப்பணியார கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியதாங்க. இப்போ நான் இதெல்லாம் தாளித்து சேர்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க நான். ஓகே, இப்போ இதுக்கு தொட்டுக்க ஆஸ் யூஷுவல் தேங்காய் சட்னி, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கங்க, மாவில் எல்லாம் வதக்கி சேர்த்துட்டேன். குழிப்பணியார கல் போட்டிருக்கேன். இது ஊற்றுறதுக்கு முன்னே ஒரு பிஞ்சு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடுங்க. இப்போ நான் ஊற்றிட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, எல்லாம் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி இது மேலேயும் நல்ல ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி விடுங்க. நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு ஊற்றுங்கங்க. நான் இப்போ எடுக்கும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக குண்டு குண்டா நல்லா ஜம்முன்னு வருது பாருங்க. அவ்வளோதாங்க. திருப்பி போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. ஜம்முன்னு வெந்துடுங்க அட்டகாசமாக. அந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்குற மெத்தடு படிங்க. 4 கப்பு குக்கிங் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த சூப்பில் தான் அந்த ப்ரெட்டு பொரிச்சதை சேர்த்து சூப்பாக குடிக்க வேண்டியதாங்க. எக்ஸாக்டாக நம்ம ஹோட்டல்லலாம் குடிக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோடு நல்லா இருக்குங்க, ஜம்முன்னு. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பரான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச குழிப்பணியாரம் அண்ட் இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சூப்பு. நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பராங்க. நல்லா ஒரு குழிப்பணியாரம் சாப்பிட்டு பார்ப்போமா? சட்னி தொட்டு. செம்மையாக இருக்குங்க. நல்லா பாருங்க, சூப்பும் பிரமாதமாக இருக்குங்க. நல்லா வாவ் அருமையாக இருக்குங்க. குழிப்பணியாரமும் டாப், டொமேட்டோ சூப்பும் டாப்புங்க. நார் இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சூப்பில் ப்ரெட்டை வாங்கி பொரித்து சேர்த்துட்டேங்க. அந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் செஞ்சேன். சூப்பராக இருக்குங்க. நல்லா இது நம்ம பசங்களுக்கு வீட்டில் அடிக்கடி நம்ம வாங்கி செஞ்சு கொடுக்குறது தானேங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் இல்லை.
ஈஸியாக செய்யக்கூடியது தான். குழிப்பணியாரமும் டாப்பாக இருக்குங்க. என்னங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு நம்ம வழக்கமாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி இட்லி மாவு அரைச்சி, மாவு கெட்டியாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து இட்லி குழிப்பணியாரம் இது ரெண்டும் ஊற்றிக்கணும். தோசைக்கும் ஆப்பத்துக்கும் கொஞ்சம் தண்ணி கலந்து வாட்டரிஷாக வச்சுக்கிட்டு தோசையும் ஆப்பமும் ஊற்றி எடுக்கணுங்க. ஸோ ஒரே மாவில் 4 ரெசிபிங்க அருமையாக அம்சமாக வந்திருக்கு. இப்போல்லாம் வந்து மில்லட் காலமாக இருக்குது, எல்லாத்துலேயும் மில்லட்டுன்னு. ஸோ நம்மளும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன சிறுதானியங்களை சேர்த்துக்க முடியுமோ உடலுக்கு ஆரோக்கியமாக சேர்த்து சாப்பிடுவோங்க. உங்களுக்கும் இந்த மெத்தட் அண்டு ரெசிபீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் போல் நான் சொல்கிற மாதிரி என்னோடய வெர்ஷனில் என்னோடய ஸ்டைலில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் இப்போ வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர் தான். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான மில்லட் ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Emmy. See you next. Bye-bye.